முதல்ல பேசக்கு முன்னாலேக்கு இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு 2K ஸ்டோலோஸ் அண்ணே நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்கோப் இருக்கும். ஆனால் எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அதுக்கு வந்திருக்க காரணம் என்னென்னா அந்த உரிய டைரக்டர் சுஷிதன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நல்ல டைரக்டர் பேர் சுஷீந்திரன். அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நான் கலைச்செல்வன் கூப்பிட்ட உடனே இதுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வன் கூட ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர். அவருடைய 38 நண்பர் அவருடைய அழைப்பின் பேரில் இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். சுஷீதன் சார் ஏற்கனவே நான் அந்த மாரதிக்க ராஜானே சொல்லி பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர். இன்றைக்கி எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலமில் அந்த காலமில் இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கிற ஒரு காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும். 2 பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு டென்னில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷீதன் சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க. சொல்லுங்கள் இதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரிவெஞ்ச் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சிஇடி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியர் ஆகாது. அது புதுமுகமாக ஆக்கியிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை அடித்தா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் அந்த கதை சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படம் ஓடப்போகுது, ஒரு நிமிஷம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியனை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல பல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும். நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடாமல் இல்லை. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைக்கு பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஷீதன் சார். அவர் படம் இந்த படம் 2K லவ்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். நல்லா தான் எழுத போகிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. ஆனால் புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க இன்னும் சேக முடியல. அது இன்னும் வினோதினிமா கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறின வந்தீங்க தெரியும். அது இருந்தில்ல 2K லைஃப் ஸ்டைல் அது தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தை வாங்கும்போது வினோதினி சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க. ஆளு தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியல பிரிச்சு போடணும்னு தெரியல. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருவான கேரக்டத்தில் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அது மாதிரி நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகன் தான் இப்படம் அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷீதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் 2 பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும்.
ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரமாதமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தை எடுத்தால் போன வருஷம் இல்லாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 days மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பண்ணிட்ட கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பூரா கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 daysக்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கி லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும். தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வட்டப்படாங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் என்ன வித்தியாசம்? கரகம் இருக்கிற கரகம் இல்லை, அவ்வளோதான். K2 K2 1.25 எதுவா இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்றான், சினிமா தான் அது. அதனால எல்லாம் கரெக்ட், சும்மா ஸ்டைலிஷ். அப்போ வந்தது அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்து, காமெடி படம் வந்தது, ஜெம்ஸ் படம் வந்து, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு. எல்லாமே இல்லாமல் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால எந்த படம்ன்றது இல்லை. சினிமா என்ன ஆரோக்கியம், சினிமாவில் எப்படி பண்ணும், ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோடு, ஒரு நல்ல கிளைமேக்ஸ், படத்தை முடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும். வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா இருந்து பார்ப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்தில்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹீரோ வந்து கை கொடுத்துருங்க சார். ஸோ ஆமாம், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபோட்டோ. ஒரே நிமிஷம். கலைச்செல்வம் மாமா வாங்க. 5 படம் ராமராஜன் சாரை வச்சு தயாரித்த என்னுடைய மாமா. ஸோ தயாரிப்பாளர். ஓகே, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெயவீர். டப்பன் காலில் விழா. என்னோட காலில் எல்லாம் விழுந்துட்டு பாத்தீங்களா? காலை விழுன்னு சொன்னா டக்குன்னு காலில் விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்றோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டானா. தேத்திட்டல தெரியல, கண்டிப்பா தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு, சரி அப்படியே பிரதர் அப்படிமே. சார் நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிட்டுருவோம் அண்டு பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவீர், நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட்டி வாங்க போற, அட்டி பிரிக்க போறா, அட்டி மண்டை பழந்துடணும். அப்படியே போய் ஃபைனலா வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி பார்த்தா அப்படி வா. ஆனா சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ. ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு A டிவிஷன் மேட்ச் கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு, அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் ஒரு மேனேஜர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த், சிட்னி, அந்த மெயின் பெரிய கிளப்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, எல்லா சேவாக்குலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயரோடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார். எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார்.
நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம். நாங்கள் 6 o'clock போனோம்னா அவங்க 5:30க்கே இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா அப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் போட்டிருக்கா அப்படி. ஐ திங்க் சூரி, விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம். தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சுட்டு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவருமே ப்ரெஸ் சைடில், மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவில் இருக்கவங்களை ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம். இல்லை, இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்ன மாதிரி சார் நிறைய சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ விளாட்னாலும் ஒரு 50-80க்கு போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட்டை நான் எப்போதும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம், கம்மியாக செய்ய வேணாம். அதுதான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோடய முதல் மேடை. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஹீரோ லான்ச் நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த படம் எனக்கு டேட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஜெய், என்னுடைய தயாரிப்பாளர் வாங்க 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 பிரதர். ஸோ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகவீர் சொன்ன மாதிரி தான், அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. இந்த படம் நம்ம ஜெகவீர் தான் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான், என்ன 80s டைரக்டரு, நம்ம 2K லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க, என்ன எதுன்னு நானும் கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். நக்கல் பிடிச்ச கேட்டு கொஞ்சம் ஸ்டேஜில் பதட்டமாக இருக்கு. அப்படி ஃபுல் நக்கல் தான் தலைவர். ஆனால் சார் கிட்ட கதை கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைட்டில் சொன்னார் 2K லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. எனக்கு டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கதை கேட்டேன். சாரோட படம் ஆதலால் காதல் செய்வீர் சார் 10 வருஷம் இருக்குமா சார்? இருக்கும் பிரதர். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது 10 வருஷம் 2013. ஆமாம் 2013. ஆமாம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது அந்த டைம்லேயே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். யுவன் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சாரை வந்து அதே மாதிரி பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் லவ் மூவி, ஃபுல் ஆஃப் ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள ஃபன். பாலசரவணன் ஃபன். ஆப்வியஸ்லி பாலா அவரை இங்கே மிஸ் பண்ணுறேன் நான். படம் முழுக்க த்ரூ அவுட்டாக வராரு. நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு டைரக்டர் சொன்ன டேட் அண்ட் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு சொன்ன டேட் அண்ட் டைமில் முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் நவம்பர் 15 சொன்னேன். இவர் நம்பல. எப்படி நீங்க 6 மாசம் 5 மாசத்துல முடிச்சிருவீங்களான்னாரு. இப்போ இந்த அக்டோபர் 15 சென்சார், 1 மாசத்துக்கு முன்னாடியே சென்சார். சொன்ன டேட் முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு. பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் மியூசிக் டைரக்டர் இங்கே வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்ஸு அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. லைக் ஒரு சாங்கும் ஃபஸ்ட் சாங் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சாங் அமிச்சோன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் 4th சாங் வந்து அறிவு பண்ணுறாரு, அதோட குக்லைன் மட்டும் கேட்டோம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்சியாக வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சாருக்கும். தென் நம்ம அனந்த கிருஷ்ணா, நம்ம ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அவ்வளோ விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் இன்றைக்கி தான் உங்களை மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன். எனக்கு நிஜமாவே த்ரூ அவுட் அந்த செட்ஸில் இருந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் எடிட்டிங் அப்போலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் தேங்க்யூ பாலசரவணன். ஜெகதீர் ஆப்வியஸ்லி என்னோடய ஃப்ரெண்டு, லான்ச் ஆகுறாரு. அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தான் நிறையா பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தென் மீனாட்சி மேம் ஹீரோயின் அப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலா பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் நான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன், ஐம் ரியலி சாரி. அண்ட் ஆண்டனி பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபிலிமில் நடித்தது இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு பிரதராக இருந்துட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஜேபி சார், ஜிபி முத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன்.